வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 121:7 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். இப்போது எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு சொல்லும்போதே ஆத்மாவையும் காப்பாற்றிடுவாருன்னு தானே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்படி தானே பொருள். ஆனால் அதுக்கப்புறம் தனியாக உன் ஆத்துமாவை காப்பார் அப்படின்ட்டுருக்கு. அப்போது கடவுள் 2 வேலை செய்கிறார். என்னை தீங்கிலிருந்து தப்புவிக்கிறார். 2வது என் ஆத்துமாவை காப்பதற்கு உதவி செய்கிறார். 2 ஒன்று இல்லையா? இல்லை, 2 வேறு வேறு தான். பல இடங்களில் பைபிளில் அவர் உன்னை தப்புவித்து ரட்சிப்பார் அப்படிங்கிற பொருளில் வசனம் வரும். என்ன பொருள்னா, கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுறார். நான் கிறிஸ்தவன் இல்லாதவன், டிஎல்சிக்காரன், ஏஎல்சிக்காரன், சிஎஸ்சிக்காரன் எல்லாரையும் காப்பாற்றுறார். எல்லாரையும் தப்பு வைப்பார். அது அவருடைய காமன் குணம். ஆனால் அவரை ஏற்றுக்கிறவங்கள ரட்சிப்பார். இதுதான் அவருடைய ஸ்பெசிஃபிக் வேலை. அதே மாதிரி உன்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார். உன் ஆத்மாவை குறித்து அவர் கவலைப்படுகிறார். என்னை எக்ஸ்டர்னலாக காப்பாற்றுறதும் அவர் வேலை தான். இன்டர்னலாக என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுறது தான் கிறிஸ்தவனுடைய முதல் வேலை. அதனால தான் தினம் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஆத்மாவுக்கு தனியாக ஏன் சொல்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ணும்போதே நிறைய தோத்தரிக்கிறோம். முடித்த உடனே ஆத்மாவே என் கர்த்தரை தோத்திரின்னு சொன்னால், நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்தினுடைய தேவைகள் ஒவ்வொரு நாளைக்கு மாறும். இன்றைக்கி ஒன்று கேட்போம், நாளைக்கு ஒன்று கேட்போம். அது டிஃபர் ஆகிட்டுருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் உன் ஆத்மா கடவுளை தோத்தரிக்கணும். ஏன்னா உன் ஆத்மாவை காக்கிற வேலையை அவர் செய்கிறார். எல்லா மனிதரையும் தீங்கிலிருந்து தப்பி வைப்பார். எல்லா தீங்குக்கும் ஒன்று விலக்கி காப்பார். யாராக இருந்தாலும் அவரை நேசிக்கிறவங்க, நேசிக்காதவங்க, அவர் விரும்புகிறவங்க, விரும்பாதவங்க, விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்காதவங்க, கிறிஸ்தவங்க இல்லை, முழு மனுக்குலத்தையும் அவர் நேசிக்கிறார். எல்லாரையும் தப்பி வைப்பார். அவரை ஏற்றுக்கிட்டா ரட்சிப்பார். உன் ஆத்மாவை குறித்து அவர் கவலைப்படுறார். நீயும் தினம் தினம் உன் ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். போய் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி. அதனால தான் அந்த ஜபத்தை எல்லா ஜபம் செஞ்சாலும் திருப்பி அந்த ஜபத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ கடவுள் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கிற என்பது என் புற தேவைகளை, புற உலகத்திலிருந்து எனக்கு வருகிற ஆபத்துகளிலிருந்து விலக்குகிறார். இது எல்லாருக்கும், அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மனிதர்களையும் அவர் காப்பாற்றுறார். அது கடவுளுடைய பொதுவான குணம். ஆனால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆத்துமாவை குறித்தும் அவர் கவலையோடு இருந்து அந்த ஆத்துமாவையும் காப்பதற்கு உதவுகிறார். எனவே இந்த உலகத்தில் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அது கடவுளுடைய இரக்க குணம். ஆனால் என்னுடைய ஆத்துமா ஈடேற வேணும்னு சொன்னால் அதை குறித்தும் நான் கவலை கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு வேளை உனக்கு பாதுகாப்பு கொடுத்துடலாம். போலீஸு, கோர்ட்டு, அடியாள், ஆள்பலம் இதெல்லாம் வச்சு நீ உலக பாதுகாப்பை பெற்றுடலாம். ஆனால் உன் ஆத்துமாவை குறித்த பாதுகாப்பும், உன் ஆத்துமாவை குறித்த கவலையும், உன் ஆத்துமா ஈடேறுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் ஒரே வழி கடவுள்தான் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளை தொடங்கவும்.